இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் விளக்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 24 மணி நேரம் தொடர்ந்து மெதுவாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு தான். அதனால தான் நமக்கு அந்த மழை. இது பாத்தீங்கன்னா 2015 அதிக கனமழை 30 சென்டிமீட்டர் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து நிகழ்ந்துருக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2021 22 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தில் நடந்தது. இது 20 சென்டிமீட்டர் 3 மணி நேரத்தில் நடக்குது. அதே மாதிரி 31/10/22 8 சென்டிமீட்டர் 2 மணி நேரத்தில் நடக்குது. இது வடகிழக்கு பருவமழை காலத்தில் எதிர்காலத்தில் கனமழையுடைய எண்ணிக்கை நிகழ்வுகள் உயர்ந்து கொண்டே வரும் என்பது ஆய்வுகள் மூலமா சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதனால நம்ம இது we can expect what we are not expected. earlier ஒரு வளிமண்டல சுழற்சியிலிருந்து இவ்வளவு மழை என்று எதிர்பார்க்காமல் இருந்ததும் சமீப காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக அதிகமான காற்றில் ஈரப்பதம் குவியதும் அதனுடைய டைனமிக்ஸ் இயக்கம் அதிகமாக இருக்கிறதுனால we have to expect what. ஓகே, இது கோட்டேஷ் ராவணன் இந்திய இதில் ஃபியூச்சர் சேஞ்சஸ் இன் பிரெசிபிடேஷன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் இருக்கு. என்ன இப்போ வெப்பமடை சூழ்நிலை கிளைமேட் சேஞ்சில் எப்படி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன மாதிரி நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆய்வுகள் நிறைய. ஓகே.